ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது 5 இயர்ஸ் பிளான்ஸ். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த 5 ஆண்டு திட்டங்களை வகுக்கிறது திட்டக்குழு. ஸோ அது எப்படி உருவாகுச்சுன்ற வரலாறு நமக்கு முதல்ல தெரியணும். ஸோ முதல்ல பாருங்கள், 1928 சோவியத் ரஷ்யாவில் 5 ஆண்டு திட்டம் முதலாக அறிமுகம் செய்யப்பட்டு அதில் வெற்றி கட்டாங்க. இந்த நாடு சோவியத் ரஷ்யா. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 5 ஆண்டு திட்டம்ன்ற இதை முதல்ல எடுத்தாங்க. 1934 விஸ்வேஸ்வரய்யா அப்படின்றவர், அவர் மைசூருடைய திவான், பொருளாதார அறிஞர். அவர் என்ன செய்வார், ஒரு 5 ஆண்டு திட்டம்ன்றது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய திட்டமிட்ட பொருளாதாரம், அதாவது பிளான்ட் எக்கனாமி அப்படின்ற ஒரு நூல் வடிவில் என்ன செஞ்சிருப்பார், வெளியிட்டிருப்பார். அடுத்தது பாருங்கள், 1938 இந்திய திட்ட ஆணையம், அதாவது தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அதுக்கு தலைவராக இருந்தது யார், நேரு இருந்திருப்பார். இது எந்த நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நாடு தழுவிய பொருளாதார திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஹரிபுரா திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் நேரு ரெண்டும் சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்க. இதில் சுபாஷ் சந்திர போஸும் மற்ற உறுப்பினர்களும் சேர்ந்து நேரு என்ன செஞ்சுருப்பாங்க, தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த மற்ற உறுப்பினர்கள் மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 1940 பாம்பே திட்டம். அதில் பார்த்திங்கன்னா, பாம்பே திட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, முக்கியமான தொழிலதிபர்கள், இந்த டாட்டா, பிர்லா, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 8 அந்த மாதிரி கம்பெனியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் சேர்ந்து ஒரு திட்டத்தை வைப்பாங்க. ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டத்தை தீட்டுறாங்க. அதான் பாம்பே திட்டம். அடுத்தது 1944 காந்திய பொருளாதார திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா, RS அகர்வால் மற்றும் ஸ்ரீமன் நாராயணன் இவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது முழுசாகவே காந்தியுடைய கொள்கையை பற்றி கோட்பாடு வைத்தே இருக்க மாதிரியே இருக்கும். கிராமத்துக்காகவே இருக்கும். அதான் அதோடைய நோக்கங்கள் பாருங்கள், கிராமிய பொருளாதாரத்திற்கு வேளாண்மை, குடிசை தொழில்கள், ஊரக வறுமை ஒழிப்பு, இதுதான் முக்கியமாக வச்சு செய்வாங்க. அடுத்தது பாருங்கள், 1945 மக்கள் திட்டம் கொண்டு வரப்பட்டது. MN ராய் அவர்களால் கொண்டு வரப்பட்டது மக்கள் திட்டம். இதோடைய நோக்கம் பார்த்திங்கன்னா, வேளாண் உற்பத்தி மற்றும் விநியோகம் இயந்திரமயமாக்குதல், நுகர்வு பொருளை அரசே என்ன செய்ய வேண்டும், விநியோகம் செய்ய வேண்டும் அப்படின்றதான் இதோடைய கான்செப்ட். அடுத்தது பாருங்கள், 1950 சர்வோதயா திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது யாருடைய கருத்தால் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டதுன்னா, காந்தி மற்றும் வினோபாவே அவர்களுடைய கருத்தால் தயாரிக்கப்பட்டது. இதில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, வேளாண்மை, நிலச்சீர்திருத்தம், சிறு குடிசை தொழில் ஊக்குவிப்பு, கிராமப்புற மேம்பாடு, அந்நிய முதலீடு எதிர்ப்பு, தற்சார்பு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 1950 மார்ச் 15 திட்டக்குழு நேருவால் ஆரம்பிக்கப்பட்டது. பாராளுமன்ற சட்டத்தால் உருவானது. இதில் மெயின் என்ன செஞ்சாங்க, நம்மளுடைய நாட்டு வளங்களை சமமாக பயனுள்ள ஒன்றாக பயன்படுத்த திட்டம் தீட்டுதான் இதோடைய நோக்கமாக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் திட்டக்குழுவுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதோட கான்செப்ட் என்ன, அதில் என்னென்ன பணிகள் எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்தாச்சு. திட்டக்குழு அது பற்றினா ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ திட்டக்குழு நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 5 ஆண்டு திட்டங்களில் உள்ள டாபிக் பார்க்கலாம். ஸோ இந்த திட்டமிடலுடைய நோக்கங்கள் என்னென்ன, எதுக்காக இந்த 5 ஆண்டு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டுறாங்க அப்படின்னா, நாட்டு வருமானத்தை பெருக்கிறதுக்காக, வறுமையை ஒழிக்கிறதுக்காக, வேலைவாய்ப்பை உயர்த்துதல், வருமான ஏற்றத்தாழ்வை குறைத்தல், சமத்துவத்தை உருவாக்குதல், வேளாண்மை, தொழில்துறை மேம்பாடு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்பாடு. அடுத்ததாக 1952 தேசிய மேம்பாட்டு கவுன்சில் கொண்டு வரப்பட்டது. இது எதுக்குன்னா, திட்டக்குழு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக, திட்டக்குழுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக. இது அரசியலமைப்பு சாரா ஒரு அமைப்பாக இருந்தது. இதுக்கப்புறம் நமக்கு 5 ஆண்டு திட்டங்கள் ஆரம்பிக்கும். ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் மொத்தம் 12 இருக்குது. இதுக்கு நடுவில் ஓராண்டு திட்டம், சுழல் திட்டம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாருங்கள், முதல் 5 ஆண்டு திட்டம். ஒவ்வொரு திட்டமும் யாருடைய மாதிரி, அதில் என்னென்ன அந்த திட்டங்களில் கொண்டு வரப்பட்டது அந்த வருடங்களில், அதுக்கப்புறம் அதோடைய இலக்கு என்ன எட்டியது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இப்போ செய்ய போகிறோம், தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்கள், முதல் 5 ஆண்டு திட்டம் 1950 தான் முதல்ல திட்டக்குழு ஆரம்பிக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் நமக்கு எப்போ தான் ஆரம்பிக்க பாருங்கள், 1951 56 வரைக்கும். ஸோ 5 இயர்ஸ் பிளான் எல்லாமே உங்களுக்கு 5 வருடம் வரும். 51 ஆரம்பிச்சுக்கோங்க. இடையில உங்களுக்கு ஓராண்டு திட்டங்கள், சுழல் திட்டங்கள் வரும். அந்த வருடம் மட்டும் உங்களுக்கு இதாகும். மற்றபடி எல்லாமே கரெக்டாக 5 வருஷம் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம்.
ஸோ இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படின்றது யாருடைய மாதிரியுடைய திட்டமாக இருந்ததுன்னா ஹார்டோமா அவருடைய மாதிரியாக இருந்தது. அடுத்தது இதில் எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா வேளாண்மை, நீர்ப்பாசனம், மின்சாரம், நீர்மின் திட்டம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த 5 ஆண்டு திட்டத்தில். அடுத்தது 1953 தேசிய விரிவாக்க திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது முதல் 5 ஆண்டு திட்டத்தின் இலக்காக வைத்தது பொருளாதாரத்தில் 2.9% வச்சுருப்பாங்க. பட் எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.6% தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போது முதல்ல இதை விட உங்களுக்கு இது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது அதிகமாக தான் இருக்கிறதுனால இது சக்ஸஸ். ஃபஸ்ட் ஒன்றில் அவங்க சக்ஸஸ் தான் பார்த்தாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 2வது 5 ஆண்டு திட்டம். ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 56 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ 56 இது வந்து எந்த டைம் டு ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1 ஏப்ரல் 31 வரைக்கும் வரும். ஏப்ரல் 30 வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி மார்ச் 1 ஏப்ரல் 30 தான் உங்களுக்கு வந்து என்னது கணக்கு, இந்த ஃபினான்ஷியல் இயரோடைய கணக்கு. அதாவது மார்ச் 1, அதாவது இது ஆரம்பிக்கிறது எப்போனா மார்ச் 1 1951 இருந்து ஏப்ரல் 30 1956 முடியுது. திரும்ப ஏப்ரல் அதோட முடியுது. திரும்ப அடுத்தது மே 1 1956 ஆரம்பித்து 2வது 5 ஆண்டு திட்டம் ஏப்ரல் 30 1961 முடியுது. ஸோ இது யாருடைய மகளன் ஆஃபீஸ் திட்டம், யாருடைய மாதிரி திட்டம் பாருங்க, மகளன் ஆஃபீஸ் அவர்களுடையது. இதோடைய முதன்மை நோக்கம் வந்து தொழிலில் முன்னேற்றம் காண்பதாக இருந்தது. ஸோ இந்த 2வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கப்பட்டன. ஸோ இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் எந்தெந்த இடங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஒடிசா, சட்டீஸ், மேற்கு வங்கம். ஒடிசாவில் உள்ள ரூர்கேலா அப்படின்ற இடம், சட்டீஸில் பிலாய், மேற்கு வங்கத்தில் துர்காப்பூர். இந்த நல்ல பிளேஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 3 இடங்கள்லேயே என்ன செய்யப்பட்டிருக்கு, இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் 2வது 5 ஆண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பெரம்பூரில் ரயில்பட்டி தொழிற்சாலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்துடைய இலக்காக வைக்கப்பட்டிருந்தது பார்த்திங்கன்னா 4.5%. ஆனால் எட்டினது பார்த்திங்கன்னா 4.2%. ஸோ இலக்கை விட கம்மியாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது, வெற்றி கிடையாது. அடுத்தது பாருங்கள் 3வது 5 ஆண்டு திட்டம். இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து உங்களுக்கு இயர் கொடுக்கல, நான் கொடுக்காம விட்டுருக்கேன். ஓகே. ஸோ 3வது 5 ஆண்டு திட்டம் பார்த்திங்கன்னா 1900 இங்கே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 1956 ஆரம்பித்து 61 முடியுதுன்னு பார்த்தோமா. ஸோ இங்கே அதே 61 மார்ச் அங்கே ஏப்ரல் 30 முடியும். ஸோ இங்கே மே 1 ஆரம்பித்து 1966 வரைக்கும், அதோட ஏப்ரல் 30 வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாருடைய மாதிரி திட்டம் பார்த்திங்கன்னா மகளன் ஆஃபீஸுடையது. உள்நாட்டில் இயந்திர உற்பத்தி செய்தாங்க. அடுத்து வேளாண்மையில் சுய தேவையை பூர்த்தி செஞ்சுருக்காங்க. 1965 தானிய பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காலங்களில், அதாவது இந்த 3வது 5 ஆண்டு திட்டங்கள் நடந்த காலத்தில் தான் கார்கில் போர் நடந்திருக்கும். ஸோ அது போக அந்த காலகட்டங்களில் பருவக்காற்று வந்து ரொம்ப அதிகமாக பெய்திருக்கு. அதனால பார்த்திங்கன்னா வறட்சி ஏற்பட்டு, போர் மற்றும் பருவக்காற்றின் காரணமாக வறட்சி ஏற்பட்டு, அதனால் என்ன ஆயிடுது, இந்த திட்டம் வந்து இந்த 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். அதனால் அவங்களுடைய இலக்கை பாருங்கள் 5.6 வச்சுருப்பாங்க. ஆனால் எவ்வளவு அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.8 தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதுவும் தோல்வியில் தான் உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு 3வது 5 ஆண்டு திட்டம். ஸோ இது தோல்வியில் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடியது ஒரு 3 வருடம் பார்த்திங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறமா வரக்கூடியதான் ஒரு ஓராண்டு திட்டங்கள். 3 வருடங்கள் இந்த ஓராண்டு திட்டம் தான் நடக்கும். 1966 to 67, அடுத்து 67 to 68, 68 to 69 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டு கால திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஆண்டு கால திட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய மாதிரி திட்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா லென்டிப் மாதிரி திட்டம். ஸோ முதல் ஓராண்டு திட்டத்தை இதில் என்ன சொல்லுவாங்கன்னா திட்ட விடுமுறை காலம். இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு விடுமுறை காலம் மாதிரி இது அப்படின்னு சொல்கிறாங்க. 1965 அதில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 66 நமக்கு ஏற்கனவே லாஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ ரூபாயுடைய மதிப்பு குறைக்கப்பட்டது.
அதனால ஏற்றுமதி அதிகரித்தது, இறக்குமதி குறைந்தது, விலைவாசியும் குறைக்கப்பட்டது. இது 3 ஓராண்டு திட்டங்கள். இதுக்கப்புறம் அடுத்து திரும்பவும் நமக்கு 4வது 5ஆண்டு திட்டம் வருது. ஸோ முதல்லேருந்தே நமக்கு 3 இது வந்திருக்கு. 1966 முடிஞ்சது. திரும்ப 66லேருந்து 69 வரைக்கும் நம்ம இயரில் என்ன பார்த்தோம், ஓராண்டு திட்டங்கள், 3 ஓராண்டு திட்டங்கள் பார்த்தோம். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா 4வது 5ஆண்டு திட்டம் 1969 ஆரம்பித்து 74 வரைக்கும், அதாவது மே 1 1969லேருந்து ஏப்ரல் 30 1974 வரை. ஸோ இப்போ பாருங்கள், ஆலன் மனோ, அசோக் ருத்ரா மாதிரி திட்டம். ஸோ இவங்களுடைய மாதிரி திட்டம் தற்சார்பு வேளாண்மை, ஏற்றுமதி அதிகரித்தல், சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1971 பங்களாதேசம் போர், அதாவது போர் நடந்ததுனால என்னாகுது, வறட்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் 1969 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. திரும்ப அதே சேம் பீரியடில் MRTP ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் கொண்டு வரப்பட்டது, அதாவது மோனோபொலிட்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட். 1971 மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது. 73 ஃபெரா ஆக்ட், அதாவது அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதை தற்பொழுது என்னன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபெரா ஆக்ட்ன்றதை ஃபெமா ஆக்ட் அப்படின்றாங்க. சேலம், அடுத்தது சேலம் விசாகப்பட்டினம் 2 இடங்களையும் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது. ஸோ இந்த 4வது 5ஆண்டு திட்டத்துடைய இலக்கு பார்த்திங்கன்னா 4.7%, ஆனால் அச்சீவ் பண்ணது 3.3, அதனால் இது தோல்வியில் முடிந்தது. அடுத்தது பாருங்கள், 5வது 5ஆண்டு திட்டம் 1974 to 79, எல்லாமே பாருங்கள் 5 வருடமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஞாபகம் படிச்சுக்கலாம். ஸோ இந்த 5வது 5ஆண்டு திட்டத்தை நம்ம அதோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, குறைந்தபட்ச தேவை திட்டம். குறைந்தபட்சம் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ இது டிடி தார் அவர்களுடைய மாதிரியை பொறுத்து இருக்குது. இந்த இதில் 1975 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்திரா காந்தி அவர்களால் அது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதில் கபரிகட்டோ அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் செய்வாங்க. அந்த முழக்கத்துக்கான பொருள் என்ன, அதாவது கபரிகட்டோ அப்படின்னா பொருள் என்னென்னா வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ 1977 இப்போ எலெக்ஷன் வந்திருக்கும். இந்திரா காந்தி இந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜனதா கட்சி வரவும் என்ன செஞ்சுருவாங்க, மொரார்ஜி தேசாய் ஆட்சிக்கு வருவார். அவர் என்ன செஞ்சிருவார், 1978 இந்த 5ஆண்டு திட்டத்தை நிறுத்திடுவார், ஸ்டாப் பண்ணிடுவார். மார்ச் 31 ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ ஏப்ரல் 1, நான் இதுக்கு முன்னாடி மேன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மார்ச் 31 முடியும், ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 1 ஃபஸ்ட் 1 கரெக்டாக சொன்னேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது இடத்துல சொல்லும் பொழுது உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன், மேன்னு சொல்லியிருப்பேன், சாரி. மார்ச் 31 முடியும். ஏப்ரல் 1 உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். மார்ச் 31 முடியும். ஸோ இந்த திட்டத்தை என்ன செஞ்சிடறாரு, மார்ச் 31 1978 அவர் நிப்பாட்டி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்ப 1979 தேசிய கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இலக்கு 4.4 இருக்கும், ஆனால் எட்டியது 4.8. ஸோ இதில் வெற்றி தான் கண்டாங்க. அப்போ இந்த 1978 அவர் நிப்பாட்டிட்டாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ நிப்பாட்டினதுக்கப்புறம் அந்த மிச்சம் 1 வருடம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த 5ஆண்டு திட்டத்தில், அந்த 1 வருடத்தை தான் நம்ம என்ன திட்டம்னு சொல்லுவோம்னா சுழல் திட்டம். மொரார்ஜி தேசாய் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அவர் என்ன செஞ்சிருவார், 5வது 5ஆண்டு திட்டத்தை அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏப்ரல் 1 1978 1979 மார்ச் 31 வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருவார், இந்த சுழல் திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தி வச்சுருவார். ஸோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறிய குடும்பம் அப்படின்ற ஒரு கொள்கையை பின்பற்றபடி செஞ்சுருக்காரு. சிறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன செய்தாங்க, 6வது 5ஆண்டு திட்டம் கொண்டு வரப்படுகிறது. எந்த வருஷம் பார்த்துக்கோங்க, 1980 1985 வரை. ஸோ இது யாருடைய மாதிரினா ஹரிபிஹட்டோ, தொழில்துறை மற்றும் தற்சார்புக்கு முன்னுரிமை. அடுத்தது பார்த்திங்கன்னா 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்படுது. அடுத்து சூரியோதய தொழில்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இலக்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் 5.2, ஆனால் எட்டியது 5.7. அதனால் இதுவும் வெற்றி தான் கண்டிருக்காங்க இந்த திட்டத்திலையும். அடுத்து பாருங்கள், 7வது 5ஆண்டு திட்டம் 1985 1990 வரைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த 7வது 5ஆண்டு திட்டத்தில். அதுக்கப்புறம் 1989 ஜவஹர் ரோஜகார் யோஜனா அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனியார் துறைகள் மூலமாக நிறைய மக்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப குழுக்கள்
அதாவது சாம்பிட்ரோ அப்படின்ற டெக்னிக்கல் மிஷின் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதோடைய நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரம். இலக்கு பார்த்திங்கன்னா 5 எட்டியது 6%. அதனால் இதுவும் வெற்றி தான். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ பாருங்கள் 1990 வரைக்கும் வந்துடுது. திரும்பவும் அடுத்து ஓராண்டு திட்டம். முதல்ல 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கப்புறம் ஓராண்டு திட்டம் 3 வருஷம் பார்த்தோம் இல்லையா. 1966லேருந்து 1969 வரைக்கும் பார்த்தோம். திரும்ப இப்போ அடுத்தது 1990லேருந்து 92 வரைக்கும் 3 ஓராண்டு திட்டம் கலந்த வருடங்கள். திறமை இதோடைய முக்கியமான கான்செப்ட் என்னவாக இருந்திருக்கு? திறமை மயமாதல், தனியார் மயமாதல், உலக மயமாதல். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் 8வது ஐந்தாண்டு திட்டம். திரும்ப அடுத்தது 1992லேருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகி 5 வருடம் 1997 வரைக்கும் ஜான் மில்லருடைய மாதிரி. ஸோ இதில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னா மனித வள மேம்பாடு, வேலைவாய்ப்பு, சமூக நலம், தொழில் பெருக்கம் மற்றும் கல்வி பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய பொருளாதார கொள்கையும் இந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டது. உள்நாட்டு உற்பத்தி இலக்கை அவங்க எவ்வளோ இலக்கு வச்சாங்களோ அதை விட அதிகமாகவே மிஞ்சிட்டு போச்சு. ஸோ தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை செயல்பட துவங்கியது. இதோடைய இலக்கு பார்த்திங்கன்னா 5.6, ஆனால் எட்டியது 6.8. ஸோ அதிகமாகவே எட்டியிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வெற்றி தான். அடுத்தது பாருங்கள் 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997லேருந்து 2002. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா மகளிருக்கான சுய உதவி குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கூட்டுறவு சங்கங்களை முன்னேற்றத்துக்காக தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதுபோக இலக்கு பார்த்திங்கன்னா 7 இருந்திருக்கு, ஆனால் எட்டியது 5.6 தான். அதனால் இந்த திட்டம் தோல்வியில் முடிந்தது. அடுத்தது பாருங்கள் 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002லேருந்து 2007 வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு என்ன செஞ்சாங்க? 10 மில்லியன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குனாங்க. தலா வருமானம் 10 ஆண்டுகளில் 2 மடங்காக என்ன செஞ்சது? அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது. அனைவருக்கும் என்ன செஞ்சாங்க? கல்வி அளித்தாங்க. திட்டக்குழு ஜனவரி 23, 2003 இந்தியா விஷன், அதாவது இந்தியா விஷன் 2020 அப்படின்ற இந்திய பொருளாதாரம் குறித்த ஒரு முன் மதிப்பீட்டினை வெளியிட்டது. ஜனவரி 23 அதில் இந்தியா இந்தியா விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு 2020க்குள்ளே இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும்னு ஒரு முன்மதிப்பீட்டை வெளியிட்டது. இது ஷியாம் குப்தா அப்படின்றவரால் கொண்டு வரப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட 20 அம்ச திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இலக்கு 8, பட் எட்டியது 7.2. அதனால் இது தோல்வியில் முடிந்தது. அடுத்தது பாருங்கள் 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007லேருந்து 2012. சி ரங்கராஜன் அவர்களுடைய மாதிரி வேளாண்மை அதோடைய வளர்ச்சி விகிதம் 4% என்ன செய்யப்பட்டது? இந்த காலகட்டத்தில் உயர்த்தப்பட்டது. அதுபோக 70 மில்லியன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. சுத்தமான குடிநீர் அளிச்சிருக்காங்க. காடுகளுடைய சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு, 5% உயர்த்தப்பட்டிருக்கு. குழந்தைகளுடைய இறப்பு வீதம் 1/1000 இவ்வளோ சதவீதம் செஞ்சுருக்க குறைக்கப்பட்டிருக்கு. சொந்த காலகட்டத்தில் உள்ள இலக்கு பார்த்திங்கன்னா 8.1, ஆனால் எட்டியது 7.9. அதனால் இதுவும் தோல்வி. அடுத்தது பாருங்கள் 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012லேருந்து 2017 வரைக்கும். இதில் விரைவான மற்றும் அதிக உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சி அப்படின்ற ஒரு முழக்கத்தோடையே என்ன செஞ்சுருக்காங்க? தொடங்கியிருக்காங்க. 88,000 மெகாவாட் மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இலக்கு 8%, ஆனால் இதோடைய அச்சீவ் எவ்வளோன்றது நமக்கு கொடுக்கல. ஸோ இலக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோடைய கடைசியாக இதோடைய துணைத் தலைவராக 2014 துணைத் தலைவராக ஆனது பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படின்றவர் தான். ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஐந்தாண்டு திட்டங்களில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.